சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 30/11/2025 ஞாயிற்றுக்கிழமை, கார்த்திகை மாதம் 14ஆம் நாள். தசமி திதி இன்று இரவு 9:29 வரை. உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 1:11 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய புதனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே இந்த நாளில் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு நல்லவைகள், பொருள் வரவு, பணவரவுகள் இருக்கக்கூடிய அருமையான யோக நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் வலுத்த நிலைமையில் இருக்கிறார். அதாவது சனியும் சந்திரனும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு புணர்வு தோஷம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சனி இங்கே சுபத்துவமாக இருக்கக்கூடிய காரணத்தினால அசுப செலவுகள் இல்லாமல் ஒரு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பாக இந்த நாள் இருக்கும். விரயங்கள் ஏற்படணும்னா வருமானம் வரணும் இல்லையா? வருமானங்கள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய நாளாகவே இந்த நாளை மேஷராசிக்காரங்க எல்லாருக்குமே சொல்ல முடியும். சிலருக்கு மட்டும் மேற்கு திசை நோக்கிய பயணங்கள், மேற்கு மாவட்டங்களுக்கு போகிறது, மேற்கு மாநிலத்திற்கு போகிறது, குறிப்பிட்ட சிலருக்கு மேற்கு நாடுகளுக்கு போவதற்கான பயண அனுமதிகள் கிடைக்கக்கூடிய தன்மை, பயணங்களின் மூலமாக நல்லவைகள். கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் பரவாயில்லைங்க, வந்த காரியம் இவரை பார்த்தேன், இவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அல்லது இவர்கிட்ட ஒரு விஷயம் அனுகூலம் தேவை, வந்த காரியம் நல்ல விதமாக முடிஞ்சது என்கின்ற மாதிரியான திருப்தியான பயண அமைப்புகள், பயணத்தினால ஒரு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்திற்கு ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட மனசு கொஞ்சம் எதிர்காலம் எப்படி இருக்கும்ன்ற ஒரு தாட்ஸ், ஒரு திங்கிங்லேயே இருப்பீங்க. இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு கரெக்டாக, அல்லது இதைத்தான் முடியுமா, இதை தேர்ந்தெடுக்கலாமா, அதை தேர்ந்தெடுக்கலாமா என்பது போன்ற எதிர்காலம் பற்றிய சிந்தனைகளில் இளைய பருவத்தினர் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள ஓய்வு நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய சனியோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒப்பற்ற நல்ல நாளாக இந்த நாள் அமையும். எல்லா விதத்துலையுமே கடந்த காலத்தில் என்னென்ன விஷயத்தில் டிஸ்டர்ப் ஆகிருக்கிறீங்களோ ஒரு 2 வாரமாக அவங்க மனசை போட்டு எந்த விஷயம் அப்படியே உறுத்திக்கிட்டே அழுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? என்னையா அது நம்ம கையை மீறி இந்த விஷயம் போயிடும் போல தெரியுது, அப்படிலாம் கண்டிப்பாக போகாது. இன்றைக்கு உங்களுடைய கட்டுக்குள் எல்லா விஷயங்களும் இருக்கக்கூடிய, நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் இது வரைக்குமே மூத்தவங்களால் இருந்து வந்த குழப்பங்கள், அண்ணனை போய் எப்படி சொல்கிறது, அக்காவை போய் எப்படி சொல்கிறது, அவங்களுக்கே அது தெரிய வேண்டாமா, நம்ம சொல்கிற மாதிரி இவங்க நடந்துக்கணுமா, இந்த மாதிரியாக மூத்தவர்களை எப்படி அப்படியே மடைமாற்றுவது, வழிமாற்றுவது என்பதில் குழப்பங்கள் இருந்து கொண்டிருந்த அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் உங்களுடைய பேச்சை மற்றவங்க கேட்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் தீர்வதோடு கொஞ்சம் பணவரவுகள், தொழில் மேன்மைகள்லாம் இன்றைக்கி வியாபார பெருமக்களுக்கு இருக்கும். ஓய்வு நாள் தான் இன்றைக்கி. ஆனால் வியாபாரத்துக்கு ஏது ஓய்வு நாள்? தொழில்னா பரவாயில்ல, வேலைனா பரவாயில்ல, இன்றைக்கி லீவு போட்டு உட்காந்துருக்கலாம், நான் கடை வச்சுருக்கிறேன், நான் எப்படி உட்காந்துருக்கிறதுன்ற மாதிரியாக உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஓரளவிற்கு பொருளாதார முன்னேற்றம், பணவரவுகள், நீண்ட நாளாக பெண்டிங்கில் கிடந்த ஒரு விஷயம் அப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சகோதரிகள் அனைவருக்குமே மிகப்பெரிய மேன்மைகள், உங்களுடைய பேச்சை கணவர், குழந்தைகள் கேட்கக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல இன்றைக்கு சனி சந்திர சேர்க்கை, 2-9 கூடியவர்கள் இன்றைக்கு வலுவாக தொழில் மேன்மையில் இருக்கிறனால லாபங்கள், தொழில்துறை முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். வேலையை விட்டுறலாமான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இன்னொரு 1 மாதம் ஆகட்டும், 2 மாதம் ஆகட்டும், இன்னொரு வேலையை பிடிச்சிக்கிட்டு, இன்னொரு வேலையை பார்த்துக்கிட்டு அதற்கப்புறம் இந்த வேலையை விடலாம்ன்ற ஒரு புதிய ஞானோதயம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மிதுனராசிக்காரர்களுக்கு இப்பெல்லாம் கஷ்டங்கள் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. கடந்த காலத்தில் இருந்து வந்த திக்கற்ற நிலைமைன்னு சொல்லுவோம் இல்லையா? என்னையா பண்ணுறது, இப்படி ஆகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சு, இதை எப்படி செய்கிறது, அதை எப்படி செய்கிறது என்கின்ற மாதிரியான குழப்ப நிலைமைகள்லாம் இப்போது கிடையவே கிடையாதுங்க.
பணவரவு இன்றைக்கு சீராக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அதுவும் பேசுகிற தொழில் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, ஒரு ஆசிரியர் வேலை, ப்ரொஃபஸர் வேலை, வழக்கறிஞர் துறையில் இருக்கக்கூடியவர்கள், சட்டம், பேங்கிங் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே நாளையிலிருந்து பெரிய முன்னேற்றம், அலுவலகம், வேலை போன்ற அமைப்புகளில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடியது, சம்பள உயர்வு கிடைக்கக்கூடியது, இந்த மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம் நிறைந்த நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மாணவ கண்மணிகள் அனைவருக்குமே இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு கல்வியில் ஒரு பெரிய ஆர்வம், சரியான வழிகாட்டுதல்கள், பள்ளி கல்லூரி எல்லாத்துலேயுமே நம்ம மேலே அக்கறை எடுத்துக்கிட்டு ஒரு ஆசிரியர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய தன்மையெல்லாம் அடுத்த வாரத்திலிருந்தே ஆரம்பிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்ற வகையில் நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் வளர்பிறை அமைப்பில் பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற அமைப்பில் சிறப்பான நல்லவைகள் நடக்கக்கூடிய நாள் இன்றைக்கு. ஆன்மீக எண்ணங்கள் இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவில் அப்படியே ஆன்மீக தரிசனங்கள்லாம் கிடைக்கும். இன்றைக்கி புனித யாத்திரை போகிறது, புனித ஸ்தலங்களை பார்க்குறது, டக்குன்னு ஒரு சாது சித்தர் எதிரில் ஒரு வகையில் அவருடைய தரிசனங்கள்லாம் கிடைக்கிறது. ரொம்ப நாளாக நினச்சிருந்த அந்த குலதெய்வ தரிசனம், வேண்டுதல்களை நிறைவேற்றணும், டக்குன்னு கிளம்பி ஸ்ரீ காளஹஸ்தி போயிட்டு வந்துடலாம், ஸ்ரீ திருப்பதி போயிட்டு வந்துடலாம். இந்த மாதிரியான நீங்கள் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருக்கிற, வேண்டிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ராசிநாதன் இன்றைக்கு சனியோடு சேர்ந்திருப்பது ஒரு ஆன்மீக துவக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு. இன்னும் சிலருக்கு அந்த ஆன்மீக அமைப்புகளில் உறுப்பினராகக்கூடிய ஒரு ஆர்வங்கள்லாம் கண்டிப்பாக வரும். சிலருக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள் இருக்கும். அந்த பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகளும் இன்றைக்கு உண்டு. வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களில் இருக்கக்கூடிய அந்த இரத்த உறவினர்கள்னு சொல்லப்படக்கூடிய கணவன், மனைவி, குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்குமே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அங்கிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. சிலருக்கு பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் அப்படியே மெதுவாக விலக ஆரம்பிக்கும். சொத்துக்களை பிரித்து கொள்வது, பாகப்பிரிவினை பண்ணுறதுல சித்தப்பா பெரியப்பா மக்கள்கிட்ட இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு வில்லங்கம், மனக்கசப்பு, இது எல்லாம் அப்படியே விலகக்கூடிய, நமக்கு சாதகமாக சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கு மதியம் 3 மணிக்கு பிறகு நடக்கக்கூடிய சில திருப்புமுனை சம்பவங்களின் மூலமாக எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளுங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திரன் இன்றைக்கு 8இல் மறைகின்ற சந்திராஷ்டம நாள். கூடுதலாக அவர் சனியோடு இங்கே சேர்ந்திருக்கிறார். பொதுவாகவே சந்திரன் வளர்பிறையில் அமைப்பில் இருந்தால் பெரிய கெடுதல்கள் செய்ய மாட்டார் என்றாலும் கூட இன்றைக்கி சனியோடு சேர்ந்திருக்கிறார் இல்லையா, எந்த ஒரு விஷயத்துலேயும் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கக்கூடிய ஓய்வு நாளாக இன்றைக்கும் நாளைக்கும் அமையும். ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முடியாமல் அப்படியே அலப்பாய்வீங்க. நம்ம இப்படி ஒன்று எடுத்தால் இப்படி ஒன்று நடந்துருமோ, இப்படி ஒன்றுனா இப்படியோ, அல்லது இவரை நம்பலாமா நம்பக்கூடாதா என்கின்ற மாதிரியாக ஒரு ஆசிலேஷன் சொல்லப்படக்கூடிய தடுமாற்றம் இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கும் என்பதால் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய மிக முக்கியமான சில விஷயங்களை இன்றைக்கும் நாளைக்கும் தள்ளி வைக்க வேண்டிய அமைப்புகள் உண்டு. வேலையை விட்டுறலாமா, புதுசாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறது, புதுசாக ஒரு கடை திறக்கிறது, வீடு மாற்றுறது, இந்த மாதிரியான புதிய ஆரம்பத்தை இன்றைக்கும் நாளைக்கும் ஒத்தி வைக்க வேண்டிய சந்திராஷ்டம நாட்களாக இந்த நாட்கள் சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்குதுங்க. சிலருக்கு இன்றைக்கி தான் பார்த்து இந்த ஆசை தூண்டில் போடக்கூடிய சில விஷயங்கள்லாம் வரும். எந்த நேரத்துலையும் மொபைலில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய தகவல்கள்லாம் உண்மைன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த காலத்தில் எழுத்தில் எழுதுனதெல்லாம் அப்படியே சத்தியவாக்கன்னு நம்பின மாதிரி இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் வரதெல்லாம் சத்தியவாக்கன்னு நம்பக்கூடாது. எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு சின்ன ஏமாற்றம் இருக்கக்கூடிய நாளாக இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஃபோனில் வரக்கூடிய அந்த ஓடிபி சொல்லுங்கள், அதை சொல்லுங்கள், அந்த லிங்க்கை அழுத்துங்க, இந்த லிங்க்கை அழுத்துனா ஒரு 1000 ரூபாய் உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட்டு, இந்த மாதிரியான ஃப்ரீ கிஃப்ட்டு அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை கேட்டாலே 10 அடி தூரம் தள்ளி நிற்க வேண்டிய ஒரு நாளாக சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மற்றபடி வேறு எந்த விதமான கெடுதல் அமைப்புகள் எதுவும் இருக்காது. ஒரு சுபமான ஒரு நல்ல விதமான நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் ஆண் பெண் இருபாலாருக்கும் இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 1, 5, 7 என்கின்ற அருமையான ஒரு கோண அமைப்புகள் செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 7ஆம் இடத்துல சந்திரன் இன்றைக்கு லாபாதிபதியாகி 7ஆம் இடத்தில் இருக்கிறது மனைவி சார்ந்த கணவன் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத காட்டுது. மனைவியோடைய ஹெல்த்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, மனைவிக்கு உடம்பு சரியில்லை அல்லது மனைவி வச்சுருக்கிற தொழிலில் இன்றைக்கி ஒரு சிக்கல்கள் இருக்குது, கடன் தொல்லைகள் வந்துருச்சு, இந்த மாதிரியாக ஒரு சமாளிக்க முடியாத பிரச்சனை அமைப்புகளை
மற்றவர்களின் மேலே கணவனால் மனைவியும் மனைவியால் கணவனும் கொண்டிருந்த ஒரு சில அமைப்புகள் எல்லாம் இன்றைக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கும். சிலருக்கு மட்டும் நண்பர்களால் ஏதாவது ஒரு கசப்புகள் ஏற்படும். எப்பா உனக்கு நான் ஏற்கனவே செஞ்சேன்லப்பா, அது மாதிரி எனக்கு நீ இதை திருப்பி செய்யணும்லப்பா, ஆபத்துக்கு உதவுறதானப்பா நட்பு, நான் மட்டும் உனக்கு செய்யும்போது நீ இப்போ சுயநலமாக சில விஷயங்களை பார்க்குறியே என்கின்ற மாதிரியாக ஒரு நண்பரோடு ஒரு மாதிரியான முரண்பாடுகள் ஏற்படக்கூடிய, அவரால் கொஞ்சம் மன வருத்தம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. இதை தவிர்த்து ஒரு பெரிய எந்த விதமான கெடுதல்களும் இல்லாத ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்னும் சிறப்பாக சொல்லப்போனால் எல்லா நிலைமைகள்லேயும் மற்ற கிரகங்கள்லாம் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்பதை அடிக்கடி இந்த பகுதியில் நான் சொல்லிக்கிட்டு வரேன் இல்லையா. கன்னிராசிக்காரர்கள் தைரியமாக தெளிவாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். இன்னும் சிலருக்கு ஆண் பெண் உறவுகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பெண் தோழிகளின் மூலமாக ஆண்களுக்கு வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு, ஆண்களின் மூலமாக ஏதேனும் ஒரு ஆதரவான செயல் பெண்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு என நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்கின்ற ஒரு பழமொழி ஞாபகம் வரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் இருக்கும். நல்ல ஆரோக்கியம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 6ஆம் இடத்துல சந்திரன் சனியோடு சேர்ந்திருக்கக்கூடிய 6ஆம் இடம் வலுவாக இருக்கக்கூடிய இந்த நாளில் கடன் இல்லாத நோய் இல்லாத அமைப்புகள் எல்லாருக்குமே துளாராசிக்காரர்களுக்கு அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இளைய பருவத்தினருக்கு பார்த்திங்கன்னா வேலையில் இது வரைக்குமே இல்லாத ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பு இந்த வாரத்திலேருந்தே அப்படியே நடக்கும். இந்த வேலையை பார்க்கலாமா, அந்த வேலையை பார்க்கலாமா, இது நமக்கு சரிதானா, இந்த டிபார்ட்மெண்ட்லேயே அப்படியே கண்டினியூ பண்ணலாமா, இது நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்குமா என்கின்ற குழப்பங்களுக்கு அடுத்த வாரத்திலிருந்து விடைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக, வார இறுதி நாளாக இருந்தாலும் கூட மனசு கொஞ்சம் சஞ்சலம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. எல்லா நிலைமைகள்லேயும் வயதிற்கேற்றாற் போல நன்மைகள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு எல்லாத்திற்குமே உண்டு. ஒரு தெளிவுகள் தீர்வுகள் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா நம்ம மேலே இருந்து வந்த ஒரு பொறாமை குணம் கொண்டவர்களை அடையாளம் பார்க்கக்கூடிய தன்மைகள் இந்த நாளில் உண்டு. இவர் நல்லவர் மாதிரி நடிச்சுக்கிட்டு நமக்கு தேவையில்லாததை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரோ, நம்மளுடைய திறமையை இவர் சந்தேகப்படுறாரோ, அல்லது ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் நம்மளை சுயநலமாக உபயோகப்படுத்திக்கிறாரோ என்கின்ற மாதிரியாக ஒரு ஞானோதயம் கண் திறப்பு வேலைகள்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் இன்றைக்கி ஓய்வு நாளில் கண்டிப்பாக நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டுங்க. சிலருக்கு காற்று சம்பந்தமான தொழில் அமைப்புகளில் இன்றைக்கி ஆர்வம் ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க துலாத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல இன்றைக்கு சனி சந்திர சேர்க்கை புணர்வு யோகம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குழந்தைகளால் இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தமெல்லாம் அப்படியே விலகக்கூடிய தன்மைகள் உண்டு. பஞ்சமாதிபதி அதாவது 5வது வீட்டில் பாக்கியாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு வலிமையாக இருப்பதால் குழந்தைகளுக்கான மங்கள விஷயங்கள் நடக்கலையே நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு டக்குன்னு ஒரு வழி தெரியக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அதாவது வரன் பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க, எதுவுமே சரியாக தகையிலன்னு சொன்னவங்களுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி 4 மாதத்துக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு போனாங்க, திடீர்னு இப்போ தகவல் சொல்கிறாங்கன்ற மாதிரியாக இந்த வாரத்திற்குள்ளேயே குழந்தைகள் சார்ந்த மங்கள விஷயங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான ஆரம்ப நாளாக இந்த நாள் விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டுங்க. இளைய பருவத்தினருக்கு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு உழைப்பின் அருமை தெரியக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். இது நாள் வரைக்கும் சோம்பேறியாகவே இருந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு டக்குன்னு ஒரு புதிய ஒரு பாதை தெரிவதை போல ஒரு தோற்றம், அதன் மூலமாக உழைச்சா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஊதியம் கிடைக்கும், உழைச்சா இது நல்ல விதமாக நமக்கு கை கொடுக்கும் என்கின்ற மாதிரியான முயற்சிகளின் மேல் நம்பிக்கை அந்த முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவும் இந்த நாள் விருச்சிகராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த சோதனைகள் விலகக்கூடிய அமைப்பு, நமக்கு இன்னும் அதிர்ஷ்டம் கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது என்பதை நம்மளே உணரக்கூடிய ஒரு நாளாக விருச்சிகராசிக்காரர்கள் சகல வயதுக்காரர்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல இன்றைக்கு சனி சந்திரன் சேர்ந்திருக்கக்கூடிய புணர்வு தோஷம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும்.
அம்மாவை பற்றின கவலைகள் கொஞ்சம் இருக்கும். தூர இடத்துல இருந்து இருக்கின்ற அம்மா இன்றைக்கி பார்க்க முடியலையே, கொள்ள முடியலையே, அம்மா நம்ம இருக்கிற இடத்துக்கு வரமாட்டேன்றாங்களே, அவங்க அங்கேயே இருக்கிறேன்னு சொல்கிறாங்களே. இன்னும் சிலருக்கு பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில், பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய நிலம் வீடு சார்ந்த விஷயங்களில் ஒரு குத்தகை விஷயமாக இருக்கலாம், அல்லது அந்த வீட்டை அவங்க காலி பண்ண மாட்டேன்றாங்கன்னு இருக்கலாம், அல்லது வீடு சார்ந்த விஷயத்தில் வீடை ரெடி பண்ண முடியலையன்ற மாதிரியான கவலைகள். ஏதோ ஒரு வகையில் சொந்த ஊரிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் கொஞ்சம் மன கஷ்டத்தை கொடுப்பதாக இருந்தாலும் கூட மத்தியானம் 3 மணிக்கு பிறகு வரக்கூடிய சில விஷயங்களின் மூலமாக அதை அப்படியே நீங்கள் நேர் செய்து விடுகின்ற, சீர் செய்து விடுகின்ற ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு சுக பயணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய யாத்திரைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியில் போயிட்டு வருது, காலையில் போயிட்டு சாயந்தரம் வந்துடுறது, குழந்தைகளை ரொம்ப நாளாக வெளியில் கூட்டு போக முடியல, கணவன் மனைவி சேர்ந்து ரொம்ப நாளாக வெளியிலேயே போகலை, இந்த மாதிரியாக ஒரு டக்குன்னு ஒரு புனித இடத்திற்கு ஒரு திடீர் பிளானாக இப்படி கிளம்பி போயிட்டு இவரை பார்த்துட்டு வந்துடுறது, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறது என்கின்ற மாதிரியாக ஒரு திருப்திகரமான சிறிய பயணம் அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. 5 மணிக்கு பிறகு ஆண் பெண் உறவுகளில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு மட்டும் ஒரு புதிய அறிமுகங்கள் இன்றைக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அந்த அறிமுகத்தின் மூலமாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல இன்றைக்கு ராசிநாதன் வலுவாக சுபச்சந்திரனுடைய இணைவில் இருக்கிறார். கௌரவம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். ராசிநாதன் எல்லாமே சுபத்தன்மையோடு இருக்கக்கூடிய இந்த நாளில் தொட்டது துலங்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். அதிலும் குறிப்பாக மஞ்சள் நிறமுள்ள உலோகம் சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்யக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு சிறப்பு நன்மைகள் இருக்கக்கூடிய நாள். தங்கம் சம்பந்தப்பட்டவர்கள், தங்க கடை வச்சுருக்கிறவங்க, தங்க கடைகள், கோல்டு ஜுவல்லரி போன்ற கடைகளில் வேலை செய்யக்கூடியவர்கள், பித்தளை வெண்கலம்னு சொல்லக்கூடிய அல்லது உலோகம் சார்ந்த ஒளி எழுப்பக்கூடிய உலோகம் சார்ந்த தொழில்களை செய்யக்கூடிய எல்லோருக்குமே இன்று முதல் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள், அருமையான ஒரு நாளாக இந்த நாள் இருக்குதுங்க. கடந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு தன்னம்பிக்கை இல்லாத நிலைமைகள்லாம் இப்போது மாறக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிலருக்கு அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் பெரிய ஆதரவுகள் இல்லாதவங்க, ஒரு பட்டாவுக்காக அலைஞ்சிட்ருக்கிறேன், ஒரு பெர்மிஷனுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், அல்லது இந்த இடத்துல எனக்கு ஒரு பென்ஷன் கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல, கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கிறேன், தாசில்தார்கிட்ட மனு கொடுத்துருக்கிறேன், நாளைக்கே இந்த மாதிரியான அடுத்த வாரத்திலேயே அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் கிணற்றில் போட்ட கல் மாறி கடந்த விஷயங்கள்லாம் டக்குன்னு அப்படியே ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லை என்பதை நீங்களே நம்பக்கூடிய அளவிற்கு சில பல முயற்சிகள் உடனடியாக பலிக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு பணவரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 2ஆம் இடத்துல இன்றைக்கு 6ஆம் அதிபதி சுபச்சந்திரனாக ராசிநாதனோடு இணைஞ்சிருக்கிறார் இல்லையா. கடன் பற்றிய கவலைகள் தீரும். கடன் தீரணும்னா உங்களுக்கு பணவரவு வந்தே தீரணும். ஏதாவது ஒரு வகையில் காசு வந்தால் தான் அந்த காசில் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கிட்டு மீதத்தை கடன் அடைக்கிறதுக்கு ஏதாவது உபயோகப்படுத்துவோம். அப்போ ஓரளவிற்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த ஒரு பணம் வர்றது, அல்லது நம்மளே உழைச்ச பணம் வர்றது, பணம் வருவதற்கான சில அடையாளங்கள், இந்த தொழிலை பண்ணால், இந்த வேலையில் போய் ஜாயின் பண்ணால், இந்த வியாபாரத்தை ஆரம்பித்தா, அல்லது இந்த இடம், இந்த வீடு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே எதில் பணம் வர வேண்டி இருக்கிறதோ அந்த முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குடும்பத்திலேயே இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கணவன் மனைவி பிரிஞ்சு போயிடலாம், கணவன் மனைவி இப்படி ஆயிடலாம், அப்படி ஆயிடலாம், இனி உங்களுக்கும் எனக்கும் ஒத்தே வராது, இந்த மாதிரி இருந்தவங்க கூட ஒரு மாதிரியாக தன்னுடைய எண்ணங்களை மறுபரிசீலனை செய்யக்கூடிய, இன்னொரு தடவை வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம், குழந்தைகள் பாதிக்கப்படுமே என்கின்ற மாதிரியாக குடும்பத்தை பிரித்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்கள் கூட மீண்டும் சேர்ந்து வாழலாம் என்கின்ற குடும்பம் ஒன்றாகக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு மனைவிக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல, கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், குழந்தைகள் ஒரு பக்கம் இருக்குது. இந்த வாரத்திலேயே குடும்பம் ஒன்றிணையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு தன்னம்பிக்கை உணர்வுகள் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஏற்படும். பண விஷயத்தில் கராராக இருந்தவங்க கூட கொஞ்சம் தாராளமாக செலவு செய்யக்கூடிய நல்ல நாளுங்க. அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 5-11 கூடிய சந்திரனும் சனியும் இன்றைக்கு ராசியிலேயே சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ராசியில் இன்றைக்கு பௌர்ணமி சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கிறார் இல்லையா.
எல்லாவற்றிலும் ஒரு மிகப்பெரிய நல்ல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் இருக்கும். ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தில் கடுமையான குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. இதை செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது, இது நமக்கு சரி வராது, அது நமக்கு சரி வராது, ஒத்து வராது என்கின்ற குழப்பங்கள்லாம் இன்றைக்கி ஒரு தெளிவாகி இதை செய்தால் நமக்கு இந்த மாதிரியான சில விஷயங்கள் கிடைக்கும் என்கின்ற ஒரு தீர்க்கமான முடிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைக்கு. உங்களை பற்றி மற்றவங்களுடைய அபிப்பிராயம் கூட மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இவர் இதை செய்ய மாட்டார்ப்பா, இவர் இதுக்கு சரியாக ஒத்து வர மாட்டார்ப்பா, அந்த மாதிரி உங்களை தள்ளி தள்ளி வைத்திருக்கிறார்கள் இல்லையா, எதுவுக்கும் சரி வர மாட்டார்னு, அந்த மாதிரியான விஷயங்களில் மற்றவர்களுக்கு உங்கள் மேலே கொஞ்சம் ஒரு மறுபரிசீலனை செய்கிற மாதிரி சில மதிப்பீடுகள் மாறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. வெளியில் போகும்போதே உங்கள்கிட்ட சில மாற்றங்களை மற்றவர்கள் உணர்வார்கள். எப்பா கொஞ்ச நாளாக நீ சரியாக இல்லைப்பா, எதையுமே எடுத்து வேறு மாதிரி பேசுகிற, கொஞ்சம் வேறு மாதிரி நெகட்டிவ் தாட்ஸோடு நீ இருக்கிறேன்னு சொன்னவங்க கூட இன்றைக்கு உங்கள்கிட்ட ஒரு மாதிரியான நல்ல மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது என்கின்ற ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த தன்னம்பிக்கை புத்துணர்ச்சி உணர்வுகள் வரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஆண் பெண் இருபாலாருமே, குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் குழப்பத்தில் தான் இருக்கிறீங்க. ஒரு 40 வயதுக்கு உட்பட்ட உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எல்லாருக்குமே தீர்வுகள் தெரியக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மீனராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றம் தெரிகிறது என்பதை மனம் உணரக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. இன்றைக்கு நம்முடைய ஒரு முக்கியமான ஒரு ஜோதிட சந்தேகமாக, ஒரு ஜாதக நோட்டில் பார்த்தோம்னா ஜோதிடர்கள் பிறக்கும் பொழுதே அந்த யோகம் இருக்குது, தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறது, அம்ச யோகம் இருக்கிறது, பத்ர யோகம் இருக்கிறது, நீச்சபங்க ராஜயோகம் இருக்கிறது, குருவுடைய மங்கள யோகம் இருக்கிறது. இத்தனை யோகங்களை அந்த ஜாதக நோட்டில் எழுதி கொடுத்துருந்தாலும் ஜாதகர் ஒரு சராசரியான வாழ்க்கையில் எந்த யோகமும் இல்லாமல் உழைச்சி தானே பிழைச்சிக்கிட்டு இருக்கிறார் என்கின்ற மாதிரியான சந்தேகம் ஜோதிட ஆர்வலர்களிடையே கண்டிப்பாக உண்டுங்க. உண்மையிலே எல்லா யோகமும் எல்லாருக்குமே வேலை செய்கிறது இல்லையே, பலன் தர்றது இல்லையே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகங்கள் பங்கமின்றி இருக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய மூல நூல்கள் வெகு தெளிவாக சொல்லுகின்றன. பங்கமின்றின்னு சொன்னால் எந்த ஒரு யோகமும் 6, 8, 12 இருக்கக்கூடாது. கேந்திர கோணங்கள்னு சொல்லப்படக்கூடிய சரியான நல்ல இடங்களில் துல்லியமாக இருக்கணும். இந்த பாருங்கள், 100க்கு 100 மார்க் வாங்கிறதுன்றது ஒன்று, 99, 98 மார்க்கு 90 மார்க் வாங்கிறதுன்றது ஒன்று. என்ன இருந்தாலும் 100க்கு 100 மார்க்கை தான் நம்ம சென்டம்னு சொல்கிறோம். 99 அரை மார்க் வாங்கிட்டாருங்க, அரை மார்க்கு தானே கம்மியாச்சு, அவரை சென்டம்னு சொல்லலாம்னு நம்ம என்றைக்குமே சொல்கிறதில்ல. அதே மாதிரி தான் 100க்கு 100% நம்முடைய மூல நூல்கள் பொருத்தமாக சரியாக சொல்லக்கூடிய யோகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் அது யாரோ ஒருத்தருக்கு தான் அத்தி பூத்தார் போல அமைகிறது. ரெண்டாவதாக, என்னதான் யோகங்கள் வலிமையாக இருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய லக்னாதிபதி வலிமையாக இருக்கணும். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி வலிமையாக இருந்தால் தான் அதை தொடர்ந்து மற்றவைகள்லாம், மனிதனுக்கு கை நல்லா இருக்குது, கால் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது, மூளை மட்டும்தான் சரியில்லைங்க அப்படின்னு சொன்னால் அவரை மனுஷர்னே நம்ம மதிக்கிறது இல்லை இல்லையா. மூளை சரியாக இருந்தால் தானே, எண்ணம் சரியாக இருந்தால் தானே, மனம் சரியாக இருந்தால் தானே, அந்த கட்டளை மூளையிலிருந்து கட்டளை ஒழுங்காக வந்தால் தானே நம்முடைய உடம்பு வேலை செய்ய ஆரம்பிக்குது. அதை போலவே ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி என்கின்ற தலையைப் போல மூளையைப் போல செயல்படக்கூடிய அந்த ஜாதகத்தின் மற்ற 11 பாவகங்களை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த லக்னம் லக்னாதிபதி வலிமையாக இருந்தால் தாங்க யோகங்களே செயல்பட ஆரம்பிக்கும். இல்லைன்னு சொன்னால் இலவு கார்த்த கிளின்னு சொல்லுவாங்க. ஜாதகத்தில் இந்த யோகம் இருக்குது, அந்த லக்னாதிபதியே நீச்சமாக இருக்கிறார். லக்னாதிபதி நான் அடிக்கடி சொல்லக்கூடிய பாபத்துவம் என்கின்ற அமைப்பில் செவ்வாய் சனி ராகு கேதுக்களோடு சேர்ந்து அஸ்தமனமும் ஆகிய கிரகண தோஷத்திலையும் இருந்து கடுமையான பாதிப்புகளை அடைந்திருக்கிறார். லக்னத்தில் சனி செவ்வாய் ராகு கேது எல்லாருடைய தொடர்பும் இருக்குது. இந்த மாதிரியான அமைப்பில் எவ்வளவு பெரிய ராஜயோகம் உங்களுக்கு இருந்தாலும் அடிப்படை அம்சங்கள் இல்லாத ஒரு காரணத்தினால் உங்களுக்கு ராஜயோகம் செயல்படாது. அரசனாகணும்னு சொன்னால் உறுதியான மனமும் உறுதியான உடலும் வேணும் இல்லையா. அப்போ அந்த உறுதியான மனம் உறுதியான உடல் என்கின்ற அமைப்புகள் இல்லாத ஒரு நிலையில் இதைத்தான் நாங்கள் லக்னாதிபதினு சொல்கிறோம். அந்த லக்னம் லக்னாதிபதி வலிமையாக இல்லாத சூழலில் எத்தகைய ராஜயோகமாக இருந்தாலும் அது பயனற்றதாக போய்விடும் என்பதுதான் உண்மை. ஆக யோகங்கள் பலன் தருவதற்கு அவைகள் பங்கமின்றி
அந்த யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் அஸ்தமனம், கிரகண தோஷம், மறைவு தோஷம் என்று சொல்லப்படக்கூடிய 6, 8, 12 மறையாமல் இருப்பது, மிக முக்கியமாக நான் அடிக்கடி சொல்லக்கூடிய பாபத்துவம் என்கின்ற பாபர்களோடு இணையாமல் இருப்பது என்பது போன்ற அத்தனை தன்மைகளும் அப்படியே அமைந்திருந்து அந்த யோகத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த ஜாதகத்தின் மூல நாயகனாகிய லக்னம், லக்னாதிபதி போன்றவைகளும் செழிப்பாக இருக்கும் பொழுது அந்த யோகம் குறிப்பிடக்கூடிய அந்த ஜாதகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ராஜயோகமோ அல்லது வேறு சாதாரண யோகங்களோ எதுவாக இருந்தாலும் ஜாதகர் அனுபவிப்பார் என்பது தாங்க உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.